Hi friends, லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜாவா வேரியபிள்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஜாவா டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம். இன்னும் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரியலனா மேலே லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு டேட்டா டைப்ஸ் வந்து புரியும். வாட் இஸ் டேட்டா டைப்? எ டேட்டா டைப் டிஃபைன்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் வேல்யூ எ வேரியபிள் கேன் ஸ்டோர். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வேரியபிளில் எந்த டைப் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோன்னு ஜாவா கிட்ட சொல்கிறது தான் டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்ஸ் தான் ஒரு வேரியபிளோட மெமரி சைஸ் அண்ட் என்ன டைப் ஆஃப் வேல்யூவை அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றத டிசைட் பண்ணும். ஜாவா இஸ் எ ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜ். அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் வேரியபிள் யூஸ் பண்ணுறப்பவும் கண்டிப்பாக நம்ம ஒரு டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்ட்டு ஏ ஈக்குவல் 25 அப்படின்னா இன்ட் அப்படின்றது டேட்டா டைப், ஏ அப்படின்றது வேரியபிள், அந்த வேரியபிளில் 25 அப்படின்ற வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இந்த இன்ட்டு ஏ அப்படின்றது என்ன பண்ணணும்னா நம்ம ஜாவா கிட்ட ஏ அப்படின்ற வேரியபிளில் இன்ட் மீன்ஸ் ஒரு நியூமரிக் வேல்யூ மட்டும் தான் நம்மளால ஸ்டோர் பண்ணு அப்படின்ற சொல்லிடுறோம். இப்போ ஜாவா எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த ஏ அப்படின்ற வேரியபிளில் ஒரு நியூமரிக் வேல்யூ மட்டும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு கேரக்டரோ இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கோ கொடுத்தீங்க அப்படின்னா எரர் வரும். ஸோ நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். வை டு வி நீட் டேட்டா டைப்ஸ்? இந்த டேட்டா டைப் பேஸ் பண்ணி தான் மெமரியில் டேட்டா வந்து கரெக்டாக ஸ்டோர் ஆகும். ஒரு வேரியபிளுக்கு கரெக்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணால் தான் டேட்டா சேஃபாக இருக்கும். தென் ஒரு ப்ரோக்ராமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா வேரியபிளுக்கு கரெக்டான டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணணும். டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இன் ஜாவா. ஜாவாவில் மெயினாக 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், அனதர் ஒன் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். இதில் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 8 டைப்ஸ் வரும். பூலியன், பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், கேர் அப்படின்ற 8 டைப்ஸ் இருக்கும். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங், அரே, கிளாஸஸ், இன்டர்ஃபேஸஸ், ஈனம் அப்படின்றது இதெல்லாம் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்லாம் வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் மட்டும் பார்ப்போம். இதில் நான் ப்ரிமிட்டிவ்ல ஸ்ட்ரிங் மட்டும் பார்ப்போம். மீதி இருக்கிறதுலாம் நம்ம பின்னாடி செஷன்ஸில் வரும். எதுக்கு இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒரு மெமரி சைஸ் இருக்குது அண்ட் பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் தான் அந்த டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ டேட்டா டைப்ஸ் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா பூலியன், நீங்கள் பூலியன் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட மெமரி சைஸ் 1 பிட். அதில் ரேஞ்ச் என்ன ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்ற வேல்யூ தான் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்து பைட், பைட்டோட மெமரி சைஸ் வந்துட்டு 1 பைட் இல்லைன்னா 8 பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதோட ரேஞ்ச் வந்து -128 to +127 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வேல்யூ மட்டும்தான் உங்களால் பைட் அப்படின்ற டேட்டா டைப்பில் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்து ஷார்ட், ஷார்ட்டோட மெமரி சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 bytes 16 bits அப்படின்னு சொல்லுவோம். இதோட ரேஞ்ச் வந்து -32,768 இருந்து +32,767 இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் உங்களால் டேட்டாவை இந்த ஷார்ட்டில் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்து இன்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 bytes 32 bits அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் தான் உங்களால் டேட்டாவை அதில் ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்து லாங்க்கு அதே மாதிரி 8 bytes 64 bits அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் தான் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃப்ளோட்டோட மெமரி சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 bytes 32 bits. ஸோ இந்த ரேஞ்சில் தான் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்து டபுள் அப்படின்றதுல 8 bytes 64 bits. ஸோ இந்த ரேஞ்சில் தான் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மெமரி சைஸ் அண்ட் ரேஞ்சஸ் எல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணணும்னு தேவையில்ல. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு டிப் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு டு ஸ்டோர் பூலியன் வேல்யூஸ், அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஜாவாவில் பூலியன் அப்படின்ற டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணணும். இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் வாங்க. ஒரு நியூ நோட்பேட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஜாவா பேசிக் சின்டாக்ஸ் ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பப்ளிக் கிளாஸ், இந்த கிளாஸ்க்கான ஒரு நேம் வைக்கிறோம். ஸோ நான் டேட்டா டைப்ஸ் அப்படின்றத வச்சுக்கிறேன். ஒரு ஓப்பன் கர்லி பிரேஸ், லாஸ்ட்டில் க்ளோஸ் கர்லி பிரேஸ். தென் நம்ம மெயின் மெத்தட் ரைட் பண்ணணும். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string arguments, லாஸ்ட்டில் கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், பூலியன் டேட்டா டைப் ஒரு வேரியபிள் வைக்கிறேன். அந்த பி அப்படின்றது என்னோட வேரியபிள் நேம். அதுக்கு நான் என்ன டேட்டா டைப் வைக்கிறேன் அப்படின்னா பூலியன் அப்படின்றத வச்சிடறேன். இந்த பூலியன் டேட்டா டைப்பில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ண முடியும், ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்றத நான் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நான் இங்கே ட்ரூ அப்படின்றத நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக செமிகோலன் வைக்கணும். செமிகோலன் வச்சுட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். system.out.println. இதை நமக்கு என்ன பண்ணணும், சிஸ்டமில் இந்த வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ ஸோ நம்ம அதுக்கு பிரிண்ட் பண்ணோம். இந்த லைனையும் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நான் அந்த ஃபைலை சேவ் பண்ணணும். Ctrl+S கொடுத்துட்டு .java ஆல் ஃபைல் சூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். தென் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுக்கு ஃபைல் நீங்கள் எங்கே சேவ் பண்ணீங்களோ அங்கே போயிட்டு சிஎம்டி நம்ம போடுவோம். சிஎம்டியில் கம்பைல் பண்ணுறதுக்கான கமெண்ட்
ஜாவா சி ஸ்பேஸ் விட்டு கிளாஸோட நேம் டேட்டா டைப்ஸ் டாட் ஜாவா அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கமாண்டு ஜாவா கிளாஸோட நேம் டேட்டா டைப்ஸ். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா? நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ட்ரூ அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ட்ரூ அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த வேரியபிளோட வேல்யூ வந்து நான் ஃபால்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் போய் கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். கம்பைல் பண்ணுறதுக்கான கமெண்ட் ஜாவாசி கிளாஸ் நேம் டாட் ஜாவா. ரன் பண்ணுறதுக்கு என்ன கொடுப்போம்? ஜாவா கிளாஸோட நேம் நம்ம கொடுப்போம் டேட்டா டைப்ஸ். கொடுத்தீங்கன்னா நம்ம பாருங்க ஃபால்ஸ் அப்படின்றது வந்துச்சு. ஸோ நான் இப்போ போயிட்டு இந்த ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ்க்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுக்குறேன். ஏ அப்படின்றத டபுள் கோட்ஸில் நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். மறுபடியும் போயிட்டு கம்பைல் பண்ணுறேன். இப்போ என்ன எரர் சொல்லுது பாருங்கள், இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் ஸ்ட்ரிங் cannot be converted to boolean. அதாவது நம்ம கொடுத்துருக்கிறது ஸ்ட்ரிங், அதை வந்து பூலியனாக கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு எரர் அடிக்குது. ஸோ இங்கே என்னது பூலியனோடது ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றத நம்மளால கொடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த கமெண்ட்ஸுமே பார்த்துருக்க மாட்டோம். இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டிங்க அப்படின்னா சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லைனில் இந்த டபுள் ஸ்லாஷ்ன்னு நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரைட் பண்ணாலும் அதை வந்து ஜாவா ரைட் பண்ணாது. அதாவது ஜாவா கம்பைலருக்குள்ள இந்த லைன் ஆஃப் கோடை வந்து ஒமிட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு டு ஸ்டோர் நம்பர்ஸ், அதாவது ஒரு நியூமரிக் இன்டிஜர் வேல்யூஸ் உங்களால் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணணும்னா பைட், ஷார்ட், இன்ட் அண்ட் லாங் யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பைட் பார்த்துருவோம். பைட்டு, இதுக்கு வேரியபிள் நேம் நான் by அப்படின்றத வச்சுக்கிறேன். ஸோ இதில் 100 அப்படின்றத நான் கொடுக்குறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println இதில் நான் by அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அந்த ஃபைல் சேவ் பண்ணிவிட்டு போயிட்டு கம்பைல் பண்ணுறேன். தென் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். பாருங்கள் ஃபால்ஸ். தென் நம்ம பைட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்க 100 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் 100 அப்படின்றதுல 1000 அப்படின்றத சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ என்ன எரர் சொல்லுது பாருங்கள், இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் பாசிபிளி லூசி கன்வர்ஷன் ஃப்ரம் இன்ட் டு பைட். அதாவது இப்போ தான் நம்ம அந்த ரேஞ்சுக்கு வரோம். ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் பைட்டோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா -128 to +127 தான். பட் நம்ம ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா 1000 அப்படின்றத ஸ்டோர் பண்ண நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன சொல்லுது கம்பைலர், 1000 அப்படின்றத நம்ம டேட்டா டைப் மாற்றி நீ யூஸ் பண்ணுற அப்படின்றத ஜாவா நமக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் கம்பைல் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். இதுதான் இந்த ரேஞ்ச் மறந்துடக்கூடாது. -128 to +127க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எரர் தான் வரும். இப்போ நான் 127 வரைக்கும் யூஸ் பண்ணுறேன், கரெக்டாக வரும்போது இதை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு 128ன்னு மாற்றினா கூட நமக்கு எரர் தான் வரும். ஸோ அந்த ரேஞ்சு தான் பாருங்கள், 128க்கு நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றது வந்துச்சு. அடுத்து இன்டிஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ஷார்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஷார்ட் மைஸ் அப்படின்றத கொடுத்துட்டு நான் இதில் 1000 அப்படின்றத கொடுக்குறேன். நான் இப்போ சேவ் பண்ணிடுறேன். கீழே சிஸ்டம் டாட் அவுட் டாட் println இதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். println கீழே எஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, -32,768 +32,767 வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 1000 தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நமக்கு அக்செப்ட் பண்ணிக்க. இது நான் இப்போ சேவ் பண்ணியாச்சு. கம்பைல் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் அகைன் போயிட்டு கம்பைல் பண்ணுறேன். நம்ம அதை சேஞ்ச் பண்ணலையா, 128 நம்ம சேஞ்ச் பண்ணலை. ஸோ இதை நான் 27 மாற்றிட்டு இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணிவிட்டு தென் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இந்த 1000 ஷார்ட்டில் நம்ம சேவ் பண்ண 1000 அப்படின்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சேம் இதே மாதிரி நீங்கள் இன்ட் யூஸ் பண்ணலாம். ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்ட் ஏ ஈக்குவல் நான் ஒரு 10,000 அப்படின்றத கொடுக்குறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println இதில் ஏ அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ அகைன் நான் போயிட்டு கம்பைல் பண்ணுறேன்.
ரன் பண்ணீங்க அப்படின்னா அது 1000 அப்படின்றது வந்துச்சு. ஸோ நியூமரிக்கல் லாங் அதுவுமே யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்டாக நம்ம வந்து அப்ளிகேஷனில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்ட் அண்ட் லாங் தான் யூஸ் பண்ணுவோம். சொல்லலாம் நம்ம ஒரு ஃபோன் நம்பர் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக லாங் நம்ம யூஸ் பண்ணி சேவ் பண்ணுவோம். ஒரு ரேண்டமான ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். இதில் system.out.println அதையும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் மறுபடியும் போயிட்டு கம்பைல் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன சொல்லுது பாருங்கள், எரரு கம்பைலர் நமக்கு எரர் த்ரோ பண்ணது. எரர் இன்டிஜர் நம்பர் டூ லார்ஜ் அப்படின்னா நீங்கள் லாங் யூஸ் பண்ணுறப்போ மட்டும் லாஸ்ட்டில் எல் அப்படின்றத ஆட் பண்ணணும். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாங் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுறப்போ லாஸ்ட்டாக எல் அப்படின்றத ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணோன்னா நம்ம எரர் பேஜ் பண்ணுங்க. இங்கே வந்து நீங்கள் ஸ்மால் எல் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கேபிட்டல் எல்லையுமே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கும். நான் அதையுமே சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுறேன். கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ கேபிட்டலில் ஸ்மால் லெட்டர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்பர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டு ஸ்டோர் டெசிமல் நம்பர்ஸ். டெசிமல் நம்பர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ளோட் அண்ட் டபுள் அப்படின்ற 2 டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஓகே, இங்கே என்ன பண்ணுறேன், ஃப்ளோட் அப்படின்ற டேட்டா டைப் எஃப் அப்படின்ற வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். 10 டாட் வேல்யூ நான் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன், 10.123456789 அப்படின்ற பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் 9 டிஜிட் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் system.out.println பிரிண்ட் பண்ணணும். ஸோ எஃப் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணுறேன். இதை நான் சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணதை கம்பைல் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன எரர் சொல்லுது பாருங்கள், இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் பாசிபிளி லூசி கன்வர்ஷன் ஃப்ரம் டபுள் டு ஃப்ளோட் அப்படின்னா இங்கே நம்ம டிஃபால்ட்டாக, அதாவது ஜாவாவில் உங்களுக்கு டெசிமல் வேல்யூஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக அதை டபுள் அப்படின்றதான் கன்சிடர் பண்ணிக்கும், அதை ஃப்ளோட்டுன்னு கன்சிடர் பண்ணாது. ஸோ இங்கே நம்ம ஃப்ளோட்டுன்னு அதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா எஃப்னு நம்ம கொடுக்கணும். முன்னாடி லாங்கில் எப்படி நம்ம எல் கொடுத்தோமோ அதே மாதிரி ஃப்ளோட்டுக்கு எஃப் அப்படின்றது கொடுக்கணும். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாவாவில் டிஃபால்ட்டாக நியூமரிக் வேல்யூஸில் இன்ட் அப்படின்றதான் கன்சிடர் பண்ணோம். அதே மாதிரி ஜாவாவில் டிஃபால்ட்டாக டெசிமல் வேல்யூஸில் டபுள் அப்படின்ற டேட்டா டைப் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஓகே, நான் இப்போ அதை சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுறேன். தென் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்ம கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, இதில் நம்ம அடுத்து நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் நமக்கு எடுத்துக்கும். என்னோட அவுட்புட் பாருங்களேன், நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் கொடுத்துருக்கேன், 1 2 3 4 9 வரைக்கும் 9 டிஜிட் நான் கொடுத்துருக்கேன். பட் எனக்கு பிரிண்ட் ஆகுறது என்ன பிரிண்ட் ஆகுது அப்படின்னா 6 டிஜிட் தான் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃப்ளோட்டில் வந்துட்டு 6 to 7 டிஜிட் ப்ரெசிஷன் தான் நமக்கு எடுத்துக்கும். இதில் 7 டிஜிட் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுல 7 டிஜிட் எடுத்துக்கும். அதாவது 7 வரைக்கும் எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக, இதை நம்ம மேக்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக இங்கே ஒன்று 7 அப்படின்றது ஆட் ஆகிட்டு இந்த டிஜிட் நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பிரிண்ட் ஆகிறது 6 டிஜிட் தான் பிரிண்ட் ஆகும். எடுத்துக்கிறது உங்களுக்கு 7 டிஜிட் எடுத்து +1 ஆட் ஆகிட்டு 6ன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டபுள் அப்படின்றது பார்ப்போம். டபுள் டி ஈக்குவல் சேம் இதே 10 டாட் 1 2 3 4 5 6 7 8 0 10 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இது வரைக்கும் கொடுத்துட்டு செமிகோலன் system.out.println அப்படின்றது கொடுத்துட்டு நான் டி அப்படின்றது பிரிண்ட். ஸோ இதையும் நான் இப்போ கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணிச்சு எனக்கு ரன் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதில் பாருங்கள் அவுட்புட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுலேயும் நம்ம அந்த ப்ரிசிஷன் நம்ம வச்சுக்கோம். ஓகே, இதில் நமக்கு எத்தனை டிஜிட் ப்ரிசிஷன் எடுத்துக்கோம் அப்படின்னா 15 to 16 டிஜிட் நமக்கு ப்ரிசிஷன்ஸ் எடுத்துக்கும். அதாவது 15 டிஜிட் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும், பட் 16 ப்ரிசிஷன் நமக்கு எடுத்துக்கும். இந்த நம்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் 16 வரைக்கும் எது வரைக்கும் வரும், இந்த 6 வரைக்கும் இருக்கும்.
இந்த லாஸ்ட் டிஜிட்டை ஒன்று விட்டுட்டு இதில் இருக்க ஒன் மட்டும் இங்கே வந்து ஆட் ஆகிடும். 6 அப்படின்றது ஆட் ஆகிட்டு அது நமக்கு லாங் ரிமூவ் ஆகிடும். அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஜாவாவில் நமக்கு பண்ணிக்கும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 15 டிஜிட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ப்ரிசிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளோட்டில் வந்துட்டு 6 to 7 டிஜிட் ப்ரிசிஷன் எடுத்துக்கும். அதாவது 7 நம்பர் எடுத்து ஒன்று ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கும். லாஸ்ட்டாக 6 டிஜிட் தான் பிரிண்ட் ஆகும். டபுளில் அதே மாதிரி 15 to 16 டிஜிட் ப்ரிசிஷன் எடுத்துக்கும். 16 நம்பர்ஸ் எடுத்து ஒன்று ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு 15 டிஜிட் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு டு ஸ்டோர் சிங்கிள் கேரக்டர்ஸ். கேரக்டர் நம்ம ஸ்டோர் பண்ண கேர் அப்படின்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். கேர் அப்படின்றத வச்சுட்டு சிஹெச் ஈக்குவல் ஏ அப்படின்றத நான் கொடுத்தேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் லாஸ்ட்டாக சிஹெச் அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பைல் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எனக்கு என்ன எரர் சொல்லுது பாருங்கள். cannot find symbol அப்படின்னா கேரக்டர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு கேரக்டரை கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ஸ் நம்ம கொடுத்தீங்கன்னா அப்படின்னா தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஜாவாசி டேட்டா டைப்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சா, கம்பைல் ஆகிடுச்சு. தென் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் ஏ அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு வேர்டோ சென்டென்ஸோ நம்மளால் கொடுக்க முடியாது. எக்ஸாம்பிள் நான் கொடுத்து பார்க்குறேன். அஸ் அப்படின்றது கொடுக்குறேன். பாருங்கள் நமக்கு எரர் அடிக்கும். ஸோ கேர் அப்படின்றது ஒரு சிங்கிள் கேரக்டர் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக நமக்கு ஸ்ட்ரிங்கு டு ஸ்டோர் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ். ஒரு சென்டென்ஸோ இல்லை நம்ம வேர்டோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் வரும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸு. இந்த ஸ்ட்ரிங் மட்டும் நான் ப்ரிமிட்டிவில் வரும். ப்ளஸ் இது ஒரு கிளாஸ் ஒன்று சொல்லுவோம். இது வந்து நம்ம பின்னாடி டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ரிங் எப்படி ஸ்டோர் பண்ணுறது மட்டும் பார்த்துக்குவாங்க. ஸ்ட்ரிங்குக்கு நான் ஒரு வேரியபிள் வைக்கிறேன். கண்ட்ரி அப்படின்ற வேரியபிள் வச்சுட்டு இதில் இந்தியா அப்படின்றத நான் சேவ் பண்ணுறேன். இதில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் இதில் கண்ட்ரி அப்படின்ற வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இதை போய் நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கேரக்டருக்கு சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும், ஸ்ட்ரிங்குக்கு நீங்கள் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். இதில் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் அவங்க நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது டேட்டா டைப்ஸ் பார்த்துட்டோம். இந்த டேட்டா டைப்ஸோட பிட் சைஸ், மின் அண்ட் மேக்ஸிமம் ரேஞ்செலாம் மெமரைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இது ஒரு ஈஸியாக ஜாவா ப்ரோக்ராமில் பண்ணி பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.